இந்த வீடியோவுக்கு நான் பெருசாக இன்ட்ரோவே தரமாட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை அப்படியே கேஷுவலாக கதையாக நீங்கள் பார்த்தா தான் இந்த கதையோட இன்ட்ரெஸ்ட்டும் இந்த கதையோட ட்விஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோவுக்கு இன்ட்ரோ தராமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கதைக்குள்ளே வந்தாச்சு. இந்த கதையில் ஹீரோன்னு யாருமே இல்லை, ஹீரோயின் மட்டும்தான். ஏன்னா ஹீரோ இருந்தார், அவர் மிலிட்ரியில் ட்ரைனிங் எடுக்கிறப்பே இறந்துட்டார். ஹீரோயின் தான் தன்னோட மகனை டேக் கேர் பண்ணி வளர்க்குறாங்க. இவங்க ரொம்ப போல்டான உமன்னா சும்மா வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க, செம்ம போல்டான உமன். ஹீரோயின் தான் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்து தன்னுடைய மகனையும் பார்த்துக்கிட்டு சிங்கிள் உமனாக பிஸ்னஸில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக நின்னாங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை, எக்ஸப்ட் பக்கத்து வீட்டு அங்கிளை தவிர்த்து. ஏன்டா பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு என்ன வேண்டா அவ்வளோ அப்படி என்ன அவர் பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அப்பாவுடைய ஃப்ரெண்ட், ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்ட். அவங்க அப்பாவுமே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இறந்துட்டார். ஸோ அவங்க அங்கிள் தான் தன்னுடைய அப்பா மாதிரி நினச்சிக்கிட்டு ஹீரோயின் தான் அப்பா கூட இருக்க மாதிரி தான் அங்கிள் கூட இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொல்லிக்க பெருசாக உறவின் எதுவும் இல்லாட்டியும் பணம், மகிழ்ச்சி இவங்க வீட்டில் அது எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். இவங்களோட பையனை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். இவங்க பையன் எப்படிப்பட்டவருன்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி ஃபோன்லேயே இருப்பாருங்க, நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் பையன் நம்மளை மாதிரி சும்மா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டோ இல்லை யூடியூப்பில் பாட்டு கேட்டுக்கிட்டோ இருக்க மாட்டார். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம் செல்லும் பார்த்தாலுமே படிப்பு சம்மந்தமாகவும் பார்ப்பார், தனக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவும் பார்ப்பார், சைடில் தான் பாட்டு கேட்குறது இந்த மாதிரி வச்சுருப்பார். என்ன தான் அவர் 24 மணி செல்லே நோன்னாலுமே ஸ்டடீஸில் அவர் எப்பயுமே ஃபஸ்ட்டாக இருப்பார். ஸோ அவங்க அம்மாவுமே சரி நல்லா தானே பார்க்குறான், மற்ற பையங்க மாதிரி இல்லைன்ட்டு அவங்க அம்மாவுமே ஃபோன் அலோட் பண்ணிடுவாங்க. இவர் எந்த அளவுக்கு ஃபோன் பைத்தியம்னா, கக்கூஸில் கூட ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாருங்க, அந்தளவுக்கு ஃபோன் பைத்தியம். ஸோ இதுதான் இவங்களோட ஃபேமிலி. ஸோ இவங்களோட டெய்லி ரொட்டீன் பார்த்துலாம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தன்னோட பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா அவங்க பிஸ்னஸ் போயிடுவாங்க. ஹீரோயின் என்ன பிஸ்னஸ் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ இவங்க ஹோட்டல் எந்த அளவுக்கு ஃபேமஸான ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேயே நம்பர் 1 ஹோட்டல். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஹோட்டல். தான் பையன் எத்தனை மணிக்கு வருவாருன்னு பார்த்தீங்கன்னா, 4 மணி அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுவார். 4 மணிக்கு 4:30 வந்துட்டு தான் வீட்டில் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு, அம்மா வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு படிப்பையும் பார்த்துட்டு ஒரு பொறுப்பான பையன். அவங்க அம்மா எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில 7 மணிக்கு வருவாங்க, ஒரு சில நடுராத்திரி 10 மணி 12 மணிக்கு கூட வருவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட டெய்லி ரொட்டீன். ஸோ இப்படியே நாள் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹீரோயினோட மகன் வர்றாரு. அவரை பற்றி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எப்பயும் போல் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நம்ம ஆளுக்கு 2க்கு வந்துடுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமுக்கு கூட ஃபோன் எடுத்துகிட்டு போய் கக்கூஸில் உட்காந்துட்டு நோண்டிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே நோண்டிக்கிட்டு இருக்கப்ப வெளியே அவங்க அம்மா கூப்பிட்ற சத்தம் கேட்குது. நம்மால் பாத்ரூமில் இருந்தனால ஒரு 5 நிமிஷம் பொறுங்கம்மா அந்த வந்துடுறேன்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த செகண்ட் ஒரு கால் வருது நம்ம குட்டி பையனுக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இதில் என்னடா ஷாக் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஷாக்கு ஃபோன் காலில் இல்லைங்க, அதில் வர மேட்டரில் தான் இருக்குது, கேளுங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நான் வர லேட் ஆகும், ஸோ நீ சாப்பிட்டு தூங்கிடு, எனக்காக வெயிட் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க. அப்படியேவும் அவன் வெளியே அவங்க அம்மா கூப்பிட்ற சத்தம் கேட்குது. ஸோ குட்டி பையனுக்கு இப்போ ஃபோனில் இருக்குது நம்ம அம்மாவா இல்லை வெளியே இருக்குது நம்ம அம்மாவானே தெரில. ஸோ ஃபோனில் அவங்க அம்மா நம்பரை என்ன தான் சேவ் பண்ணியிருந்தாலுமே குட்டி பையனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அந்த பையன் ப்ரில்லியண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடனே போலீஸ் கூப்பிட்டுறான். ஸோ போலீஸும் வந்து செக் பண்ணுறாங்க, வெளியே அவங்க அம்மா இல்லவே இல்லை. ஃபோன் காலில் பண்ணது தான் அவங்களோட உண்மையான அம்மா. ஸோ அவங்க அம்மாவுக்கு இது தெரிஞ்ச உடனே பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து தான் பையனுக்கு எதாவது ஆச்சான்னு பார்க்குறாங்க. பையனுக்கு ஒன்றும் ஆகலை, ஏன்னா நம்மளால் தான் சேஃப்டியாக பாத்ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டாரு. ஸோ பையனுக்கு ஒன்றும் ஆகலை. போலீஸும் அந்த ஏரியா முழுக்க தரவாக செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டும் இல்லை. ஆனால் அவங்க வீட்டு கேமராவை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டு கேமராவை செக் பண்ணால் 2 தடியான ஆளுக அவங்க வீட்டு முன்னாடி இவங்க அம்மா வாய்ஸில் மிமிக்ரி பண்ணி அந்த பையனை கூப்பிட்ருக்காங்க. ஸோ போலீஸும் என்கொயரி பண்ணுறாங்க, ஏன் எதுக்குன்னு இது தெரியவே இல்லை. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்க வீட்டு முன்னாடி ரெண்டு போலீஸ் காவல் போட்டுடுறாங்க. ஸோ அந்த போலீஸ் காவல் போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட 2 மாதமாக இப்படி எந்த பிரச்சனையும் நடக்கலை. இந்த 2 மாதமாக மட்டும்தான். ஸோ ஒரு நாள் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-4:30 இருக்கும், அவங்க பாவம் டீ குடிக்கணும் போல் இருக்குன்னு டீ கடைக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேப்பில் அவங்க பின்வாசல் வழியாக யாரோ ஒரு 2 பேர் வந்து கதவை உடச்சி வீட்டுக்குள்ளே என்னத்தையோ பயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டெல்லாம் பொருளெல்லாம் உடச்சிக்கிட்டு பீரோ கதவெல்லாம் உடச்சி பார்த்துட்டு என்னென்னத்தையோ தேடுறாங்க. ஆனால் அவங்க தேடுறது ஏதோ கிடைக்கலன்னு நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க எல்லா பொருளையும் தேடி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுத்தையும் அவங்க எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு போலீஸ் வர்ற மாதிரியும் தெரியுது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 தடியான ஆளுக பின்வாசல் வழியாக அப்படியே தப்பிச்சிடுறாங்க. ஸோ போலீஸும் மறுபடியும் வந்து காவலுக்கு நிற்கிறாங்க. ஸோ பையனும் அந்த டயத்துக்கு அவங்க போலீஸ் வர கரெக்டாக பையனும் வந்துடுறாரு. வீட்டில் வந்து பார்த்த பையன் பயங்கரமாக ஒரு சத்தம் கொடுத்துட்றாரு. என்னன்னு போலீஸ்காரங்க வந்து பார்த்தா வீடே 2ஆக இருக்குது. ஸோ போலீஸ்க்கும் மேலும் சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இவங்க வீட்டில் வந்து இப்படி பொருளை போட்டு போகணும், ஒருவேளை திருட எதுவும் வந்திருப்பாங்களோன்ட்டு ஹீரோயின்கிட்ட ஒரு சின்ன என்கொயரி பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் எதுவும் காஸ்ட்லியான திங்ஸ் இருக்கா, இல்லை இப்போ ரீசெண்டாக ஏதாவது நகை நட்டுன்னு எதுவும் வாங்கினீங்களான்னு கேட்டதுக்கு ஹீரோயின் அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம் சார், இப்போ தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி 10 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு நகை எடுத்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் நகை எடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம், இது மாதிரி அவங்க நிறையா நகை எடுத்திருக்காங்க. ஸோ போலீஸ் இந்த நகையத்தை எடுக்க வராங்கன்ட்டு ஓரளவு போலீஸ் கெஸ்ஸும் பண்ணிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் யார் எடுக்க வரா, எதுக்காக எடுக்க வரான்னு போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஸோ போலீஸ் மேலும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இப்படியே நாளும் கடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் அதே மாதிரி தான் போலீஸ் எல்லாம் டீ குடிக்கணும்னு வெளியே போகிறாங்க. ஆனால் இந்த தடவை வீட்டுக்குள்ளே வந்து திருடுங்க கிட்டத்தட்ட 5 பேர் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்து தேடி பார்க்குறாங்க. மறுபடியும் போகலான்னு பார்க்குறப்ப போலீஸ் பின்வாசலில் வாடி வா உனக்கு அப்படிதான் காத்துட்டு இருந்தேன்னு 5 பேர் போட்டு அடி வெளுன்னு வெளுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் அடி உரின்னு உரிச்சு துவச்சு மிதின்னு மிதித்து கேட்குறப்ப அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. வெயிட் சரி, எப்படி அவங்க அந்த 5 பேர் வந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நம்ம ஹீரோயின் ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அப்படி என்ன பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நைட்டு நடுராத்திரி 3 மணி போல் ஒரு கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. நடுராத்திரியில் இருக்கிற 3 மணிக்கு கேமரா ஃபிட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பகல் நேரத்துலையோ இல்லை நைட்டு 12 மணி வரைக்கும் கூட இவங்களை யாராவது வாட்ச் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு சின்ன கேமரா யாருக்குமே தெரியாமல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமரா இவங்களை தவிர்த்து அன்வான்ட் பர்சன் வீட்டுக்கு வந்தால் இவங்களுக்கு அலாம் அடிக்கும். ஸோ இந்த அலாம் அடித்த உடனே இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க இந்த 5 பேர் வீட்டுக்கு வந்ததை போலீஸ்க்கு இவங்க அந்த ஹீரோயினுக்கு அலாம் அடிச்சிருக்கு. ஸோ ஹீரோயினும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸும் போய் அடி வெளுத்துருக்காங்க. இப்போ அவங்க உண்மையும் சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ அக்யூஸ்ட் மறுபடியும் தன்னுடைய பிளானெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மொதல் நாள் பிளானாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தான் பையன் ஒரு நாள் பாத்ரூமில் இருக்கப்போ இவங்க அம்மா மாதிரி மிமிக்ரி பண்ணி கூப்பிட்டாதா சொன்னேன்ல. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய அம்மா மாதிரி கூப்பிட்டு மிமிக்ரி பண்ணி அந்த பையனை வெளியே வர வச்சு அப்படியே அவனை அங்கேயே கொன்னுட்டு வீட்டுக்குள்ளே போய் நகை இதெல்லாம் எடுத்துகிட்டு திருடிட்டு ஓடுறதா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குட்டி பையன் ரொம்ப புத்திசாலியாக இருந்தனால போலீஸ் கால் பண்ணியிருக்கான். போலீஸும் இதெல்லாம் என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஒளிஞ்சிருந்துருக்காங்க. போலீஸ் டைட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தனால இவங்களால வீட்டுக்குள்ளேயும் போக முடியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போலீஸ்க்கே தெரியாமல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் எந்த நேரம் நகர்றாங்களோ அந்த நேரம் வீட்டுக்குள்ளே போயிடலான்ட்டு பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 மாதம் போலீஸ் பயங்கர டைட்டாக அந்த ஏரியாவை வாட்ச் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் தான் பாவம் டீ குடிக்கலான்னு போயிருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து இவங்க பின்வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே போய் மறுபடியும் நகை இருக்கான்னு வீட்டை சோதனை போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு நகை கிடைக்கவே இல்லை. ஸோ அடுத்தடுத்து இப்படி தான் பிளான் போட்டிருக்காங்க. இந்த பிளானில் தான் இப்படி மாட்டியிருக்காங்க. ஆனால் நகையை எடுக்க வந்தது தான் இவங்க இந்த நகை இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் யார் சொன்னான்னு கேட்குறப்ப தான் வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு செம்ம அதிர்ச்சியான ஒரு விஷயம். இது ட்விஸ்ட்டு, சொல்லப்போனால் செம்ம ட்விஸ்ட்டு. இந்த பிளானுக்கெல்லாம் மாஸ்டரேவும் ஹீரோயினோட அப்பா மாதிரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பாவோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க அப்பா இறந்ததுலேருந்து அவரைத்தான் இவங்களோட அப்பாவாக நினைக்கிறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா,
அவர் தாங்க இதுக்கெல்லாம் காரணம். ஸோ ஹீரோயினுக்கு இது தெரிஞ்ச உடனே கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வருது. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா விசாரிக்க போகிறாங்க. அவங்க அப்பா விசாரிக்கிறப்ப தான் அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஹீரோயினோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேலே. ஸோ அந்த 10 கோடியுமே இவங்க அடிச்சிடணும் தான் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ முதல் கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணும்னு நினச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நகை எல்லாத்தையும் இவங்க பேர் அந்த நகையெல்லாம் திருடிடணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை கொல்லணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. ஸோ ஹீரோயினையும் தன்னோட மகனையும் கொன்னா, ஹீரோயினையும் அவங்களோட பையனையும் கொன்னா சொத்து பூரா ஆட்டோமேட்டிக்காக இவங்க அப்பா இவர் பேருக்கு தான் வரும். ஸோ இவர் தெளிவாக பிளான் போட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க பையனை கொண்டுட்டு அவங்க பொண்ணை கொண்டுட்டு ஒரு திருட்டு பையன் மேலே பழி புறா திருடர்கள் மேலே போட்டு சொத்து இவர் பேருக்கு தானே வரும். ஸோ அதே மாதிரி பிளான் போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஹீரோயினை பற்றி சரியாக தெரில போல இருக்குது. ஹீரோயின் மாஸ்டர் பிளான் போட்டு அவங்களே பிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஹீரோயினுக்கே தெரிய வரவும் ஹீரோயினுக்கு கண்ணீரை தவிர்த்து வேறு எதுவுமே வரல. அவங்க அப்பா கிட்டே போய் பச்சை குழந்த மாதிரி அழுதுகிட்டு, அப்பா என் சொத்து மேலே உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தாலே என் சொத்தை பூரா நான் உங்கள் பேருக்கே எழுதி வச்சுருப்பேன்ப்பா, நீங்கள் ஏன்ப்பா இப்படி பண்ணீங்கன்னு ஹீரோயினை தேம்பி அழுகிறாங்க. ஸோ அழுகிறத பார்த்தோன்னே அவருக்கே ரொம்ப கில்ட் ஆயிடுது. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் இப்போவே இவரை அரெஸ்ட் பண்ணுறேன்ட்டு போலீஸ் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமாங்க, எங்கள் அப்பாவை யாருமே அரெஸ்ட் பண்ணாதீங்க, எங்கள் அப்பா கேட்டதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அவர் கேட்ட விதம், அவர் செஞ்ச விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட இதை ஆசைப்பட்டு கேட்குறாரு. ஸோ அவர்கிட்ட இந்த சொத்தை நான் கொடுத்துருவேன்ட்டு தேம்பி அழுதுகிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு இது ரொம்ப கில்ட் ஆயிடுது. ஸோ போலீஸும் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ அவங்க அப்பாவை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கில்ட்டால் அந்த ஊர்லேயே இல்லாமல் வேறு ஒரு ஊரில் போய் கொஞ்ச நாள் தங்கிடுறாங்க. ஸோ அவங்க அப்பா மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு சரி நம்ம பொண்ணுக்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போன்னு தன்னுடைய பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. வீடு பூட்டியிருக்கு. சரின்ட்டு அங்கே அந்த ஏரியா முழுக்க கேட்குறாங்க, யாருக்குமே ஒன்றுமே தெரில. ஸோ தன்னோட வீட்டுக்கு போகலான்னு போகிறாரு. தன்னோட வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்த அவங்க அப்பாவுக்கு அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. அப்படி என்ன அந்த கிஃப்ட் பாக்ஸில் இருந்துச்சுன்னா, அவங்களோட சொத்து, தன்னுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அவங்க அப்பா பேரில் எழுதி வச்சுருக்காங்க. எழுதி வச்சு ஒரு லெட்டரும் அவங்க அப்பாவுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. டியர் ஃபாதர், நான் இன்னும் உங்கள் மேலே இருக்க கோபத்துலேயோ இல்லை உங்கள் மேலே இருக்க வெறுப்புலையோ இல்லை என்னை நீங்கள் கொலை பண்ண வந்தீங்கன்ற பயத்துலையோ நான் உங்களை விட்டு தள்ளி இல்லைப்பா. நான் உங்களை ஏதாவது ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துருவேணுன்ற பயமும் தான்ப்பா நான் தள்ளி இருக்கேன். ஏன் உங்களை நான் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் என் அப்பா ஸ்தானத்தில் இருந்தீங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னை தூக்கி வளர்த்ததும் நீங்கள் தான். ஸோ என் அப்பாவை தான் நான் உங்களை பார்த்தேன். என் அப்பா என்கிட்ட இப்படி பண்ணால் நான் எங்கள் அப்பாட்ட இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நீங்களும் என் அப்பா தான். உங்களை எனக்கு ஒதுக்கணும்னு தோணலை, உங்களை வெறுக்கணும்னு எனக்கு தோணலை, உங்களை திட்டணும்னு எனக்கு தோணலை, உங்களை போலீஸ்கிட்ட மாட்டி கொடுக்கணும்னு எனக்கு தோணலை. ஸோ உங்கள் கிட்டவும் என்னால் இருக்க முடியலப்பா. அதனால தான் நான் உங்களை விட்டு தள்ளியிருக்கேன். உங்களை விட்டு தள்ளியிருக்கேன்னா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு அர்த்தம் இல்லை, உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கேன். ஆனால் என் நினைவு பூரா எப்பயுமே உங்கள் கிட்ட தான்ப்பா இருக்கும். உங்களை எனக்கு வெறுக்கவோ ஒதுக்கவோ முடியாதுப்பா. பிகாஸ் யூ ஆர் மை டேடி, ஐ மிஸ் யூ டேடி, ஐ லவ் யூ டேடின்னு அதில் எழுதியிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. அந்த இடத்துலையே தலையாக அடித்து அழுது அவருமே தூக்கு போட்டு இறந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.